இந்த ஷாப்புக்கு சப்போஸ் வடிவேல் சாரே வந்தால் என்ன பண்ணுவீங்க? ஐயோ, வடிவேல் சார் வந்து என்ன நான் சொல்கிறது நான் இல்லை, அது வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல ரீச் கொடுக்கலாம் சார், வடிவேல் சார் வந்தாருன்னா. வடிவேல் சார் வந்தாலே அதே ஒரு விளம்பரம் தானேங்கண்ணா. ஹாய் எவ்ரிஒன், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்தில் இருக்கிறேன். மேட்டுப்பாளையத்தில் பார்த்தீங்கன்னா என்னடா புல்லட் மேலே உட்காந்துட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? நம்ம வடிவேல் ஸ்டார் ஸ்டைலில் ஒரு ஷாப் ஒன்று இங்கே இருக்குது. இங்கே வந்து புல்லட் பாண்டி அப்படிங்கிற ஒரு ஷாப் வந்து இங்கே இயங்கிட்டு இருக்கு. ரோட்டில் வந்து இவர் புல்லட்டு ஸ்டைலில் ஒரு சமையல் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி இங்கேயே கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த லொக்கேஷன் கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அபிராமிக்கும் மீனாட்சிக்கும் நடுவில் வந்து இந்த ஷாப் அமைஞ்சிருக்கு. தி ப்ளை ஹோம் இண்டஸ்ட்ரீஸ்க்கு கொஞ்சம் தள்ளி தான் இந்த ஆப்போசிட்டில் இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஷோரூமுக்கும் நேர் ஆப்போசிட்டில் தான் இந்த ஷாப் வந்து இருக்குது. நம்ம மேட்டுப்பாளையத்தில் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் சர்க்கிளில் ஒரு புல்லட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் வந்து இது வரைக்கும் யாரும் பண்ணதான் எனக்கு தெரியல. இவர் தான் இப்போ பண்ணியிருக்காரு. அது நேம் பாருங்கள், நம்ம புல்லட் பாண்டிங்கிற நேம் வச்சுருக்காரு. பிரியாணி, பாபிக்யூ எல்லாமே கொடுத்துட்ருக்காரு. ஸோ அவர்கிட்டயே கேட்போம். சார் வணக்கம், உங்கள் பேருங்க? என் பேர் திலீப்புங்கண்ணா. சார், இந்த ஷாப்பு வந்துட்டு எப்படி சார்? இந்த ஒரு டிசைனிங்கே வேறு லெவலில் இருக்குங்க. நம்ம வடிவேல் சார் புல்லட்டில் வர மாதிரியே ஒரு புல்லட் பாண்டிங்கிற நேம் வச்சுருக்கீங்க. இந்த ஐடியா எப்படி வந்துச்சுங்க? இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம பிரதர் தான் இதோட ஃபவுண்டருங்க. அவர்கிட்ட இருந்து நான் வேலை பழகி இப்போது அவரும் நானும் சேர்ந்தா பண்ணிகிட்ருக்கோங்க பார்பிக்யூ அப்படின்ட்டு. மதன் மோகன் சொல்லிட்டு ஈரோடில், ஈரோடு, திருப்பூர், பெருந்துறை இந்த மாதிரி அந்த இடத்துல ஷாப் இருக்குங்க. இப்போ பொறுத்த மேட்டுப்பாளையத்தில் போட்டிருக்கோம். மொபைல் கான்செப்ட் தாங்க, எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம், குக் பண்ணிக்கலாம். இதை மக்கள் எல்லாம் அட்ராக்ட் பண்ணுறாங்க, அதனால் அப்படியே பண்ணியிருக்கீங்க. சார், இந்த ஷாப் வந்து எங்கே லொக்கேஷன் இருக்குன்னு நீங்களே வியூவர்ஸ்க்கு சொல்ல முடியுங்களா? நம்ம ஷாப் பார்த்தீங்கன்னா மீனாட்சி ஸ்டாப்பிங்லேருந்து அபிராமிக்கு இடையில, அதாவது மகேந்திரா ஷோரூமுக்கு ஆப்போசிட்டில், நேர் ஆப்போசிட்டில் இருக்குங்க. டிஎம் ஸ்டிக்கர்ஸ் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கு. போஸ்ட் ஆஃபீஸ்க்கு பக்கத்துலங்க. புல்லட் பார்பிக்யூ, புல்லட் பாண்டின்னா நம்ம கடை தெரியுங்க. ப்ரோ, இந்த ஷாப் வந்து என்ன டைம்லேருந்து என்ன டைம் வரைக்கும் இருக்குங்க? ஈவினிங் 6 to night 10 o'clock வரைக்கும் இருக்குங்க. அந்த டைம் தாங்க. இப்போ எப்படிங்க, இப்போ கஸ்டமர்ஸ் வந்து கேட்டாங்கன்னா அப்போவே பீசஸ் எடுத்து நீங்கள் அப்போவே குக் பண்ணி அப்போவே கொடுத்துருவீங்களா? நம்மளது வந்து ஃப்ரெஷ் மீட்டுங்க. கஸ்டமர் கேட்டு கஸ்டமர் முன்னாடி லைவாக குக் பண்ணி தருவாங்க. நம்மளது அதாங்க, வித்தவுட் ஆயில். நம்மளோட ஸ்பெஷலே வந்து வித்தவுட் ஆயிலுங்க. வித்தவுட் ஆயில் நம்மளோட ரெசிபி வந்து நல்லா இருக்குங்க. நம்மளுக்கு வந்து பார்பிக்யூ தான் மெயினுங்க. இப்போது பார்பிக்யூ நல்லா சூப்பர் குவாலிட்டியாக சாப்பிட்ணுன்னா நமக்கு அந்த மாதிரி கஸ்டமர் இருக்காங்க, ரெகுலராக வராங்க. நம்மளது பார்பிக்யூ பக்காவாக இருக்குங்க. சார், இப்போ நீங்கள் இந்த ஷாப்பை பற்றி நிறைய சொன்னீங்க. இந்த ஷாப் டிசைனிங் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு எங்காவது நீங்கள் இதை பார்த்துருக்கீங்களா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட்டு பார்த்ததே எங்கள் அண்ணன்ட்ட தான் பார்த்தேங்க. எங்கேங்க சார்? அதான் ஈரோடுலங்க. நான் ஈரோடில் தான் காலேஜ் படித்தேன், கேட்ரிங் படித்தேன். அங்கே அண்ணன் இது பண்ணியிருக்காரு. நான் அங்கேயே இருந்து ஒர்க் பழகி இப்போது நானும் இது பண்ணிகிட்ருக்கேன். மேட்டுப்பாளையத்தில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டாக வந்து ஒரு புல்லட்டில் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆமாங்க. புல்லட் சார், இதுக்கப்புறம் வந்து இந்த ஷாப்பை வந்து விரிவுபடுத்துறதுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருக்குங்களா? விரிவுபடுத்துறதுக்கு ஐடியா இருக்குங்க, இறைவன் சைடில் தான். சார், இப்போ இந்த பார்பிக்யூ, பிரியாணி சொன்னீங்க, இது கூட வேறு ஏதாவது டிஷ்ஷஸ் வந்து கொடுக்குற மாதிரி ஐடியாஸ் இருக்குங்களா? அதாவது நம்மள பார்பிக்யூலேயே பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் இருக்குங்க. ஓகே சார், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நம்மளது வெஜ் பார்பிக்யூ இருக்குங்க, சிக்கன் இருக்குது, நான்வெஜ் இருக்குது. அதாவது வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா பன்னீர், பிபிக்யூ பன்னீர் வித் கேப்சிகம் இருக்குங்க, கிரில்டு பைனாப்பிள் இருக்குங்க, பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் இருக்குது, பேபி கார்ன் இருக்குது. அதுக்கப்புறம் நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா ஸ்லோ குக் ட்ரம்ஸ்டிக் இருக்குங்க, ஜூசி சிக்கன் விங்ஸ் இருக்குது, அதாவது ஸ்லோ குக்டு லாலிபாப் இருக்குது. ஓகே சார். அதுக்கடுத்து ஸ்மோக்கி சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் இருக்குங்க. அப்போ எம்மி சிக்கன் பார்பிக்யூ இருக்குங்க. அடுத்து இதே ஐட்டம்ஸில் காம்போவும் கொடுக்குறோங்க, சேம் இது தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சீ ஃபுட் இருக்குங்க. சீ ஃபுட்டில் கிரில்டு ஃபிஷ் இருக்குது, கிரில்டு ப்ரான்ஸ் இருக்குது.
அப்புறம் குயில் இது வந்து அதாவது என்கொயரி ஜாஸ்தி நம்மள்ட்ட ஆர்டர் கொடுத்தாங்கன்னா நம்ம அந்த மாதிரி பண்ணி கொடுப்போங்க. அதாவது கனவா மீன் அந்த மாதிரிங்க. இது வந்து பார்பிக்யூவில் இந்த வெரைட்டிஸ் இருக்குங்க. இது இல்லாமல் இன்னும் மெனு எக்ஸ்டெண்ட் பண்ணுவோங்க. சார் எப்படி சார் இந்த சீ ஃபுட்லாம் சொன்னீங்க, இப்போ நீங்கள் சொன்ன ஃபுட்ஸ் எல்லாமே இப்போ அவைலபிலிட்டி இருக்குங்களா இல்லை அப்கமிங் டேஸில் வருங்களா? அதாவது நம்ம எடுத்தோடனே மொத்தமாக கொடுத்துட்டோன்னா நம்மளோட கஸ்டமர் இவ்வளோ தான் இருக்குது இங்கேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிடுவாங்க. அதாவது 1 by 1 ஆர்வம் கொடுத்து கொடுப்போங்க. கண்டிப்பாக ஆர்வம் கொடுத்து கொடுப்போங்க. சார் இப்போ இந்த சாஃப் வந்துட்டு இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ மாதங்கள் ஆச்சு? மாதங்கள்லாம் இல்லைங்க, கரெக்டாக ஒரு 3-4 days ஆச்சுங்க. ஜஸ்ட் 4 days தான் ஆச்சுங்களா? 4 days ஆச்சு. ஓகே சார், எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. இந்த சாப்பை பார்த்தா ஏதோ ரொம்ப நாள் வச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. எப்படி சார் இது? இல்லை, நம்ம கடை போடுறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பாட்டில் நிறுத்தி நம்ம மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்தவங்க. இது இப்போ ரெகுலர் போய் போகிறவங்க வரவங்க இதை நம்ம அந்த இடத்துல பார்த்தோமே, இது ஒரு இடத்துல பார்த்தோமே, அந்த ஒரு அட்மாஸ்பியர் இந்த 1 மாதமாக நம்ம கவர் பண்ணோங்க, பண்ணி இப்போ போட்டிருக்கோங்க. காண்டாக்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா சப்போஸ் தெரியாதவங்க கூட ஒரு இந்த வீடியோ பார்த்துட்டு வருவாங்க. உங்கள் காண்டாக்ட் நம்பர் சொல்ல முடியுங்களா? நம்பர் தரோங்க. 763995 again 3995. ஓகே, இந்த நம்பருக்கு வந்து எப்போ காண்டாக்ட் பண்ணாலும் நீங்கள் ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணி பேசிடுவீங்க? எப்போ கால் பண்ணாலுமே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம பர்த்டே பார்ட்டிஸ் ஈவெண்ட் எனி ஈவெண்ட்டுங்க, அதாவது நம்ம முடிஞ்ச அளவு நம்மளோட பெஸ்ட்டு குவாலிட்டியை நல்லா பண்ணி தருவோங்க. பண்ணி தருவீங்க. வியூவர்ஸ், இந்த ஷாப்புக்கு வந்து புல்லட் பாண்டி அப்படிங்கிற ஒரு நேம் வச்சிருக்காரு. அது எப்படிங்கிறது அவர்கிட்டயே கேட்போம். சார் எப்படி சார் இந்த வடிவேல் ஸ்டைலில் புல்லட் பாண்டின்னு வச்சுருக்கீங்க? இந்த ஐடியா எப்படி வந்துச்சு? அதாவது தினத்தந்தின்ற பேப்பரில் நம்மளது ஒரு ஆர்டிக்கல் பண்ணாங்க. ஓகே சார். இதே சேம் ஷாப்பு தாங்க. அதில் வந்து அந்த ஆர்டிக்கலில் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம யூத் கார்னர்ன்ற பேஜில் வந்து அந்த ஒரு பேரே புல்லட் பாண்டி அப்படின்னு போட்டு அதுக்கடுத்து நம்மளோட ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. இப்போது அது நியூஸ் பேப்பரில் வந்தப்போ நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஃபேமிலியிலலாம் அது கொஞ்சம் ரெகுலர் கஸ்டமரு, அதாவது அதில் அவங்களாம் கொஞ்சம் ரீச் ஆயிடுச்சுங்க. அவங்களாம் கூப்பிட்றதே பார்த்தா நான் என்னோடய பேரை மறந்துட்டு புல்லட் பாண்டி நம்மளை அப்படியே ஒரு காமனை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஓரளவுக்கு ரீச் ஆகிடுச்சு. அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஊட்டி ஜாஸ்திங்க, நல்லா இருந்துச்சு. அப்புறம் என்ன வைக்கலாம்ன்றப்போ புல்லட் பாண்டி நல்லா இருந்தது. அது கொஞ்சம் சீக்கிரமாக அட்ராக்ட் ஆகும், மக்களுக்கு பிடிக்கும். அதில் தான் அப்படியே வச்சோம். ஏன்னா நம்ம கோவில் படத்தில் வந்து வடிவேல் சார் வந்து புல்லட் ஓட்டிகிட்டு வருவார். ஸோ அதை பேஸ் பண்ணியே இவர் வந்து வச்சுருக்காரு. சார், இந்த புல்லட் பாண்டி ஷாப் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு புல்லட்டை வச்சு நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க. இந்த ஷாப்புக்கு சப்போஸ் வடிவேல் சாரே வந்தால் என்ன பண்ணுவீங்க? ஐயோ, வடிவேல் சார் வந்து என்ன நான் சொல்கிறது? நான் இல்லை, அது வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல ரீச் கொடுக்கலாம் சார். வடிவேல் சார் வந்தாருன்னா, வடிவேல் சார் வந்தாலே அதே ஒரு விளம்பரம் தானேங்கண்ணா. நல்லா ரீச் ஆயிரும். நல்லா ரீச் ஆகும். கண்டிப்பாக ஒரு நாள் சார் வருவாருன்னு நம்ம கேட்டுக்கலாம். இந்த வீடியோ சார் வடிவேல் சாரே பார்த்தீங்கன்னா வாங்க சார், வந்து இந்த ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ப்ரோ, இங்கே பிரியாணி வந்து என்ன ரேட்டு கொடுக்குறீங்க? பிரியாணி வந்து 80 ப்ரோ. 80. அதில் எவ்வளோ பீசஸ் இருக்குங்க? அதாவது ஒரு லெக்கு ஒரு எக் இருக்குங்க, ப்ளஸ் பிரியாணி இருக்கும். பிரியாணி குவான்டிட்டி ஜாஸ்தி, நல்லா சாப்பிட்றோம், நல்லா திருப்தியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ப்ரோ. நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் மெயின். அதுதான். இப்போ ஒரு ஆள் வந்து சாப்பிட்றாருன்னா ரொம்ப திருப்தியாக சாப்பிட்லாம் இல்லைங்களா? நல்லா திருப்தியாக சாப்பிட்லாம். நல்லா. சரி, நம்மக்கிட்ட வேறு இந்த பார்பிக்யூ வந்து என்ன ரேட்டு கொடுக்குறீங்க? என்ன காஸ்ட்டு? பார்பிக்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் வந்து 100 rupees கொடுக்குறோங்க. ஓகேங்க. அது இதுக்கு கம்மியாக வந்து, அதாவது நம்மளோடது வந்து ப்ரைஸை வந்து நான் ஜாஸ்தி கொடுத்தாலும் எனக்கு ஓடுங்க. என்ன அந்த அளவுக்கு ஹோப் இருக்குது. ஓகேங்க. ஏன்னா எந்த பார்பிக்யூ மட்டுமே நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுறோம். 100% டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. முக்கியமான ஒன்று வந்து நம்ம தரத்தை கொடுக்குறோங்க. இந்த தரத்துக்கு வந்து விலை நான் வைக்கலாம். ஏன்னா ஒன்ஸ் வந்தாங்கன்னா ரெகுலர் கஸ்டமர் வாங்க, நமக்கு போதும் 100 போதும். ஒரு பிளேட் 100 rupees கொடுக்குறோம். டேஸ்ட் வந்து நாங்கள் கேரண்டிங்க. எந்த ஒரு மிஸ்டேக்குமே சொல்ல முடியாதுங்க. அதுதாங்க, ஒன்ஸ் வந்தால் ரெகுலர் வருவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோங்க. மெயின் வந்து நம்மளது மொபைல் ஆர்டர் போவோங்க. நம்மளது வந்து கேட்டு நம்ம வச்சு கொடுக்குறனால, நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறனால லெக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே எடுக்கும். 15 minutes இருக்கும். கஸ்டமர் வெயிட் பண்ணுறதுக்கு நின்று சாப்பிட்றவங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறவங்க இருப்பாங்க. மற்றபடி டக்குன்னு வந்தோன்னு வாங்கிட்டு வரவங்க வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மொபைல் மூலியமாக கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் சொல்லிடுவாங்க, வந்தோன்னே வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்குங்க. நாங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வியூஸ்க்கு சொல்லிடுறாங்க. ஸோ தேங்க்யூ சார். உங்களுடைய ஷாப் விரிவடைஞ்சு நீங்கள் மேலும் மேலும் வளர எங்களுடைய சேனல் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோங்க. தேங்க்யூ. நன்றிங்க சார். புல்லட் பாண்டி அந்த ஷாப்பில் வந்து ஒரு செப் இருக்கார், அவர்கிட்ட கேட்போம். ப்ரோ, உங்கள் பேருங்க? நான் அப்பாஸுங்க. ப்ரோ, இந்த நீங்கள் இந்த குக் பண்ணிட்டு இருக்கீங்களா, இது எப்படி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? அண்ணன் தான் சொல்லி கொடுத்தாரு. அவர் தான் சொல்லி கொடுத்தாருங்களா? எப்படி ப்ரோ, இது எவ்வளோ நாள் ஆச்சு நீங்கள் கற்றுக்கிறதுக்கு? நான் ஊட்டியில் இருக்கும்போதே 1 month பழகிட்டேன். பழகிட்டீங்க. என்னென்ன நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க?
நான் விங்ஸ் லாலிபாப் ஜூசி சிக்கன் சிப்ஸு எல்லாமே நிறைய ஐட்டம் எல்லாமே பண்ணுவீங்க. எப்படி இருக்குது இந்த அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? நல்லா இருக்கும். நல்லா இருக்குங்களா? ஓகே ப்ரோ, தேங்க்யூங்க. சரிண்ணா, தேங்க்யூ. ரொம்பவே நல்லா சாஃப்டாக இருக்குது, உள்ளே நல்லா வெந்திருக்கு. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நெருப்புலேயே வேக வச்சுருக்காங்க, எண்ணெயிலலாம் போடல. நல்லா வெந்திருக்கு, உள்ளே நல்லா வெந்திருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு நல்லா ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்டுப்பாங்க. ரொம்பவே நல்லா இருக்குது.